இதுதானே இருந்துச்சு இல்லையா? அதுதான் விஷயம். திதி அந்த நேரத்தில் அந்த அந்த நாளில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதான் உண்மை. அது செயல்படுதுன்னா என்ன சொல்றோம்? முன்னோர்கள் ஆசியை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். முன்னோர்கள் உங்களுக்கு ஆசி வழங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த வளர்பிறை சதுர்த்ததசி திதியில பிறந்தவங்க ஜெயிக்கணும்னா படிக்கிற பசங்களுக்கு படிப்பிற்கு தேவையான எழுது பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். காது கேளாதவர்களுக்கு உதவி செய்யணும். அடுத்து திருப்புவனம் சரபேஸ்வரர் கோவிலுக்கு தேய்பிறை சதுர்த்ததசி திதியில் சென்று வர வேண்டும். இதையெல்லாம் அதிகமாக செஞ்சீங்கன்னா விதி உங்கள் வசம். வளர்பிறை பஞ்சமியில் பிறந்தவங்க யாராச்சும் இருக்கீங்களா? வளர்பிறை அஷ்டமியில் பிறந்தவங்க யாராச்சும் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் இதுதான். வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவங்க